ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்களுடைய மேட்டுப்பாளைய ரஃபி. இதை முதல் முறையாக வீடியோ போட்டிருக்கிறேன். எதுக்காக வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலில் வந்து நம்ம நிறைய செய்திகள் வந்து பதிவிறக்கம் பண்ணிகிட்ருக்குறோம். நியூஸ் டுடே தமிழ் சேனலில் உங்களுடைய வரவேற்புலாம் நல்லா இருக்குது. எனக்கு ஊக்கம் தரக்கூடிய வகையில் எல்லாருமே செய்திகளை பார்க்குறீங்க. அதே மாதிரி இனியும் வருங்காலத்தில் வந்து நம்மளுடைய செய்தி சேனல்களில் வந்து ஹிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து குற்றம், அப்புறம் சட்டம் சம்பந்தமான விஷயங்கள், அப்புறம் அது போக வந்து மருத்துவம் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானபிள் இருக்குது. இப்போ முதன் முறையாக வீடியோ போட்டிருக்கிறேன். நம்மளுடைய வீடியோவை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய சஜஷன்ஸ், அதாவது கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம அந்த கருத்துக்களை கேட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு நம்ம செல்லலாம். நம்மளுடைய சேனல் வந்து நியூஸ் டுடே தமிழ் வந்து நம்மளுடைய வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டு கூட தான் இந்த யூடியூப் சேனலும் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த யூடியூப் சேனலில் சமீப காலமாக வந்து கடந்த ஒரு மாத காலமாக நம்ம வீடியோஸ் வந்து போட்டுட்டு வரோம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் பேசக்கூடிய கருத்துக்களையும் முழுமையாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இப்போது மற்றபடி வந்து கட் பண்ணி சும்மா அந்த பெரிய வார்த்தைகள் போடவோ, இல்லை ஸ்பீடு நியூஸாக மாதிரி போடவோ, அந்த மாதிரி எல்லாமே நாம் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து ஒரு அரசியல் கட்சி சார்ந்த பிரமுகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க பேசக்கூடிய விஷயங்களை வந்து உங்களுக்கு முழுமையாக கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போட்டிருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங் நிறையா இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நமக்கு டைமிங் நிறையா இருக்கும். பட்டு நீங்கள் வந்து பார்க்கும்போது அதனுடைய விஷயங்கள் முழுமையாக இருக்கணும். அதாவது ஒரு நம்ம விஷயத்தை வந்து சொல்ல வரோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து முழுமையாக சொல்ல வரணுங்கிறத என்னுடைய விருப்பம். ஏன்னு கேட்டால், இப்போ நான் கட் பண்ணி எடிட் பண்ணி சிம்பிளாக அளவாக போட்டால் அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் வந்து அது நம்ம வந்து ஒருத்தர் மேலே இட்டு கட்டுற மாதிரி ஆயிரும். ஏன்னா வந்து ஒரு செய்தி நிர்வாகங்கிறது பொதுப்படையாக இருக்கணும். அதுக்காக வந்து நான் எந்த தலைவர் பேசுகிறதா இருந்தாலும் அதனுடைய அப் டு பாட்டம் போடுவேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து நமக்கு வரக்கூடிய வீடியோஸ் வந்து முழுமையான வீடியோவை தான் நம்ம கேட்போம். அந்த முழுமையான வீடியோவை தான் உங்களுக்கு பகிர்ந்துட்டு வரோம். டைமிங் அதிகமாக இருக்கும். அந்த டைமிங் அதிகம் வந்து எதனாலன்னா இந்த விஷயத்தினால தான். அதான் ஆரம்பம் முதல் இறுதி வரை இருக்கக்கூடிய பேச்சுக்களை வந்து நம்ம ஃபுல்லாக போடுவோம். அப்போ தான் வந்து எந்த இடத்துல என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹைலைட்டான இடத்த மட்டும் கட் பண்ணி அதை மட்டும் போடுவாங்க. அது ஒரு சிலர் பண்ணுறாங்க. அதை அவங்களுடைய விருப்பம். அதை நம்ம ஒன்றும் குறை சொல்லவோ இல்லை அதை வந்து நம்ம குற்றம் சொல்லவோ வரல. பட் நம்ம சேனலினுடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த விஷயம் நடந்தாலும் அதை முழுமையாக வந்து உங்களுக்கு நம்ம அழிச்சிட்டு வரோம். அதை வந்து நீங்களும் பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பேர் 300 பேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. நம்மளுடைய கண்டென்ட்டெல்லாம் பெரிய கண்டென்ட்டுங்கிறதுனால நிறைய பேர் பார்க்குறாங்க. இனியும் வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இன்னும் சிறப்பாக பண்ணணும், அதை வேறு விதமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சட்டம், அப்புறம் மருத்துவம், அப்புறம் கல்வி சார்ந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா குற்றம், இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாம் பேசலாம், நேரலையில் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். பார்ப்போம் இந்த வருங்காலத்தில் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐடியா பண்ணுவோம். உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. அது கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் விஷயத்தை சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். அது போக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடிக்கடி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலில் வரும். உங்களுடைய சப்ஸ்கிரைப்ஸ் வந்து நமக்கு ஒரு ஊக்கம் அளிக்கும். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதுபோக வந்து நானும் நிறைய சேனல்ஸ் வந்து நான் ஒரு சேனல் நடத்தினாலும் நான் நிறைய சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னா அவங்களும் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க ஒரு சேனல் ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாம் வந்து நிறையா சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். அது வந்து நம்ம அதுலேயும் விஷயங்கள் பார்ப்போம். எப்படி இருக்குது, என்ன இருக்குது, இப்போ நம்ம பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்களா இல்லை வித்தியாசமாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி நம்ம பல விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். சேனல் நம்மளுடைய எதாக இருந்தாலும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய வியூவர்ஸ், அதாவது வந்து வாடிக்கையாளர்கள் அவங்க பார்க்குறாங்க, வாசகர்கள் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு அது தெரியாது. ஆக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் போடும்போது அது மாதிரியான வீடியோஸ் வந்து நம்ம போடலாம். நம்மளதில் வந்து பார்த்திங்கன்னா டைம் பாஸ் வீடியோஸோ இல்லை இந்த பாட்டு இந்த மாதிரியான வீடியோஸோ அதெல்லாம் வந்து நம்மளதில் இருக்காது. ஏன்னா வந்து நம்மளது முழுக்க முழுக்க வந்து செய்தி சார்ந்து இருக்கும். அதில் வந்து உண்மையான விஷயங்கள் இருக்கும். அதாவது ஒவ்வொரு தலைவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் உண்மையாகவே அது வந்து இருக்கும். அதை வந்து நம்ம பண்ணிட்டு வரோம்.
நாளடைவில் வந்து நாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான். அதுபோக வந்து நான் வந்து ஸ்மியூலெல்லாம் சிங்கிங் பண்ணுவேன், பாடுவேன். அதெல்லாம் வந்து அது ஒரு தனி சேனல், யூடியூப் சேனலில் நான் போட்டுட்டு இருந்தேன். சமீப காலமாக அதை நான் பண்ணுறதில்ல, இப்போ நிறுத்தி வச்சுருக்கிறேன். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா 27 வருஷம் அனுபவ காலம், நமக்கு வந்து வயசு 50 ஆகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா அரசியல் அனுபவம் சரி, செய்தி அனுபவம் சரி, எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-25 ஆண்டு காலமாக நமக்கு இருக்குது. அதில் அனுபவ ரீதியாக தான் வந்து நம்ம செய்திகள் வழங்கிட்டு வரோம். அந்த செய்திகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நண்பர்களாகி நீங்கள் வந்து நமக்கு சொன்னீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நாம் தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து நம்மளுடைய சேனலை மாற்றிக்குவோம். ஏதாவது அதே போல் செய்தி, அதாவது உங்களுடைய செய்திகள் இல்லை உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய செய்திகள் எதுவும் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் யோசிக்காமல் நம்ம ஜிமெயில் ஐடி அனுப்புவோம். அந்த ஜிமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிங்கன்னா உண்மையான செய்தியாக இருந்தால் அதை நம்ம ஆராய்ந்து அந்த செய்தியை வெளிப்படுத்தி தருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டில் வந்து தினசரி செய்திகள் நம்ம வழங்கிட்டு வரோம். newstoday.tamil.com சொல்லி அடிச்சிங்கன்னா வரும். https newstoday/ போட்டு newstoday.tamil.comனு போட்டிங்கன்னா அது நம்மளுடைய செய்தி சேனல் வரும். ORG நம்மளதில்ல, .com மட்டும் தான் நம்மளுது. newstoday.tamil.com சொல்லி இங்கிலீஷில் போட்டிங்கன்னா வந்துடும். அந்த வெப்சைட்டும் நம்மளுது தான். அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 செய்திக்கு மேலே அதில் நம்ம பண்ணியிருக்கிறோம். தினசரி அதில் பார்த்திங்கன்னா 20 செய்தி 30 செய்தி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது ப்ரிண்டிங் செய்தி, அதனால் வந்து அது நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் நடக்கும். வீடியோ செய்திங்கிறதுனால முக்கியமான வீடியோ செய்தி மட்டும் நம்ம போட்டுட்டு வரோம். அதில் வாய்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்க மாட்டோம், நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மட்டும் போட்டுட்டு வருவோம். நீ வருங்காலத்தில் வந்து வாய்ஸ் கொடுத்து கொஞ்சம் நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அதுபோக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு நம்ம சேனலை அறிமுகப்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு நான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சேனலை மாற்றி கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணியிருக்கிறேன். அதுக்காக தான் இன்றைக்கி முதலாக உங்கள்கிட்ட நேரடியாக நான் பேசுகிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுபோக வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ண சொல்லுங்கள். அதே போல் உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் கொடுங்க. அதை நான் வந்து செய்தியாக்கி வெளியே தரேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. எத்தனை நேரம் பார்த்ததுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.